ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், மக்கள் வந்து உங்கள வெறும் ஃபார்மட் நியூமராலஜி வந்து சொல்லக்கூடிய ஒருத்தரா அப்படின்னு பார்க்கறத தாண்டி, தங்களுடைய குடும்பத்தில ஒருத்தராவே பார்க்குறாங்க சார். அதனால தான் நெறைய சந்தேகங்கள் வந்து நீங்க வந்து சார் கிட்ட இத எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. சார் கிட்ட இத பத்தி பேசி எங்களுக்கு ஒரு பதிவா குடுங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் என்கிட்டயும் சொல்றாங்க. அண்ட் நம்மளுடைய கமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க சார். உங்கள பார்க்க வர்றவங்களும் சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு இத பத்தி ஒரு பதிவு குடுங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் சார் இப்போ வந்து பிளட் ரிலேஷன், அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இருக்கக்கூடியவங்க திருமணம் பண்ணக்கூடாது. இப்ப தாய்மாமன் பொண்ணையோ, இல்ல வந்து அத்தை பொண்ணையோ வந்து திருமணம் முடிக்கக்கூடாது. அது வந்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்கா சொல்றாங்க சார். சயின்டிஃபிக்கா சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் எங்களுக்கு சொல்லுங்க. அது மூலமா ஏதாவது பிரச்சனைகள் வருமான்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே இதுக்கும் வந்து ஃபார்மட் நியூமராலஜில வந்து தீர்வுகள் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் கேட்டிருக்கிறாங்க சார். இதுக்கும் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜில ஏதாவது விஷயங்கள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? பொதுவா பிளட் ரிலேஷன் உள்ளவங்கள நீங்க சொன்ன மாரி ம். திருமணம் பண்ண வேண்டாம். மெடிக்கலாவும் சொல்றாங்க. சொன்னீங்கன்னாக்கா பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும். அவங்க சொல்றது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ பிளட்டில வந்துட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் இருக்கு. ப்ளஸ்ன்னு இருக்கு. ஓ பாசிட்டிவ்னு இருக்கு. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் அப்படிலாம் உண்டு. இதில் நம்ம ஏபி, ஏபி இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஓ எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிள். அவங்க சொல்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேரணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேரணும். அப்படி சேர்ந்துருச்சுனாக்கா அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்துட்டு ஒன்றும் பாதிப்பு இருக்கு. பிளட் ரிலேஷன்னாக்கா அவங்க நெகட்டிவ்னா அவங்க நெகட்டிவாக இருக்கும், அவங்க பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் சேரக்கூடாது, நெகட்டிவ் சேரக்கூடாது. ம். சேர்ந்துச்சுன்னா தான் இந்த பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து அப்படி மெடிக்கல் அவங்க சொல்ல முடியாது. அது நீங்கள் இந்த பிளட் இருக்கணும், பிளட் ரிலேஷன் சேரக்கூடாது, அவ்வளோதான் முடிச்சிடும் ஒரே வரியில். நீங்கள் அப்புறம் நீங்கள் இந்த இதுவா அதில் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரீசன் இதுதான். இது வந்து விஞ்ஞானம். இப்படி சொல்லப்படுறதுக்கு இது விஞ்ஞானம். இதை தாண்டி சில பேருக்கு, சார் அவர் எனக்கு தாய் மாமன், நாங்கள் கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆகுது, எங்கள் குழந்தைய கல்யாணம் பண்ணி நாங்கள் பேரன் பேத்தி எடுத்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லைங்களா? இருக்க தானே செய்கிறாங்க. பொதுவாக அதை சொல்லப்படுறது. இப்படி இப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படி கட்டாயம் பாதிப்பு இருந்தே ஆகணும் இல்லையே. ஆனால் பாதிப்புன்னு இருந்தது அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். ஒரே பிளட் ரிலேஷன் பண்ணால் கட்டாயம் உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதையும் தாண்டி சில பேருக்கு இல்லை, அப்படி குழந்தை பிறந்து நல்லா வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு இப்போ குழந்தை இவங்க பேரன் பேத்தி எடுத்துட்டாங்க. இப்படி நடந்தால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது மெய்ஞானம். அது விஞ்ஞானம், இது மெய்ஞானம். அப்படின்னா இவங்க வந்து கூடுதலாகவே நேச்சுரலாகவே அவங்க வந்துட்டு இறை அருள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்துருப்பாங்க. இறை வழிபாடு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும். ஏதோ அது அதனால தான் வந்துருச்சு, அதனால தான் நல்லா தப்பிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இருந்திருக்கும். ஒரு நம்ம சொல்லப்படுறது ஒரு அனுமானத்தில் சொல்கிறோம், ஆனால் அது உண்மையாகவும் இருக்கும். அந்த அனுமானம் கூட உண்மையாக தான் இருக்கும். அதன் மூலயமாக அப்படி பறக்கிறது அது மெய்ஞான குழந்தை. அந்த வாழ்க்கை அது வந்து ரேராக தான் இருக்கும். ஏதோ 1, 2 தான் இருக்கும். இதில் சொல்லப்படுற தகவல் என்னங்கிறது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பிளட் ரிலேஷனில் பண்ணக்கூடாது, பண்ணிங்கனாக்கா இதுதான் ரீசன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது செக் பண்ணுங்கள், ஒன்றும் தவறில்லை. ப்ளஸ்ஸு ஏபி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் சேரக்கூடாது. ஏ சேரக்கூடாது. நெகட்டிவ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் வரலாம். அந்த ரீசன் தான். அப்போ நாங்கள் இனிமேல் கல்யாணம் பண்ணோம் அதெல்லாமே பார்க்கணுமா? நீங்கள் பிளட் ரிலேஷன் இல்லாமல் யாரை பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்க போகுது, அதனால் நீங்கள் அதை பார்க்கவே வேண்டாம். இதையும் தாண்டி சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் பிளட் ரிலேஷன் இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் ஃபார் ரிலேஷன் தான், தூர தான், ஃபார் ரிலேஷன் தான், அப்போ கூட எங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொன்னாங்கனாக்கா பிளட்டு ஒன்றா இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வருது. அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரே பிளட் குரூப் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? குழந்தை பிறகு சிக்கல் இருக்கும், அதை தான் இப்போ சொல்லிட்டு இப்போ நம்ம சப்ஜெக்டே அதை தான் சொல்கிறோம். அவங்க சொல்கிறது அந்த இது அவங்க சொல்கிறதுனுடைய ஏன் சொல்கிறாங்கங்கிறது நமக்கு காலங்காலமாக நமக்கு தெரியாமல் இருக்கும்.
அது சொல்கிறது விஞ்ஞானம். அது ம். சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அது உண்மை தான். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கேட்டீங்க, இதுக்கும் நம்ம ஃபார்மல் நியூமராலஜி ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு. நாமளும் அதே தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க வந்து அப்படி பிளட்டை சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் விஷயம் இருக்குது. ஒரே நம்பர் திருமணம் பண்ணாதீங்க. ம். இப்போ ஒரே ஒருத்தவங்க 3ஆம் தேதியில பிறந்திருக்காங்கன்னா, 3ஆம் தேதியில பிறந்திருக்க பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த லாஜிக்கு தான். ஒரு குடும்பத்துல கேரளால வந்துட்டு கணவன், மனைவி 2 பேரும் ஒரே தேதியில பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறந்த 3 குழந்தைகளுமே அதே தேதியில பிறந்திருக்கிறாங்க. இது வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நாங்க வந்து இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க பதிவு பண்றதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது எந்த மாதிரியான சிக்கல் கொடுக்கும்? இது வந்து ரெக்கார்ட்ல வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ல போடுற அளவுக்கு நம்ம பெரிய விஷயமா பார்க்கிறோம். ஆனா சிக்கல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே சார், எப்படி சார்? இல்ல, இல்ல. அது வேற, இது வேற. ஆ. நம்ம பேசின முறை வேற. ம். இப்போ நீங்கள் சொல்கிற முறை வேற. இப்போ நீங்கள் கேட்ட இது சடனாக கேட்குறீங்க இந்த கேள்வி. ம். பரவாயில்ல, கேளுங்க, இப்படி கேளுங்க. நிறைய நம்ம ஃபார்மெட்லேயே நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய டேட் நம்பர், அவங்களுடைய ஃபேட் நம்பர், இப்படித்தான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை கட்டாயம் அந்த நம்பரில் இருக்கும். அப்போ ஒரு ம். கணவனுக்கு டேட்டு ஃபேட்டு 2 நம்பர், மனைவிக்கு டேட்டு ஃபேட்டு, இந்த 4 நம்பர் தான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையில கன்ஃபார்ம்டாக ரிப்பீட் ஆகும். அப்படி தான் ஆயிருக்கு. இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம், அதிசயம் ஒன்றுமே கிடையாது. கணவன் மனைவிக்கு அது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு என்ன டேட்டோ அதான் பிறக்கும். அது ம். டேட்டாவும் இருக்கலாம், ஃபேட்டாவும் இருக்கலாம். இங்கே ம். டேட்டுக்கே வந்துருச்சு. ம். அதெல்லாம் ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. அப்ப டேட்டோ, ஃபேட்டோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு தான் குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகளும் பிறக்கும். ம். இல்லைங்க, எங்கள் வீட்டில் அது அப்படி இல்லைங்க ம். அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் கையை தூக்கிட்டு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னாக்கா, ம். அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தை, ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு அது யூஸ் இருக்காது. ம். இதான் அதுக்கு அர்த்தம். அந்த குழந்தைனால பிரச்சனை தான் வரும். உங்களுக்கு வீட்டு பிரச்சனையோட வெளி பிரச்சனை தான் அதுக்கு நிறைய இருக்கும். ம். அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ ஒரு கணவன் மனைக்கு ஒரு பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த டேட்டு ஃபேட்டு என்ன நம்பர் இருக்கோ அப்படியே தான் ரிப்பீட்டாக இருக்கணும். அது அப்படி இருக்கிற குழந்தெல்லாம் அந்த ஃபேமிலியோட கனெக்டிவிட்டியோடு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஃபேமிலியோட கனெக்டிவிட்டி இருக்காது. இதுதான் ஃபார்மேட்டோட சீக்ரெட்டு. ம். இதில் ஒன்றும் நம்ம இது ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். நீங்கள் சடனாக கேட்டீங்க, இதான் சடனான பதில். இது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் கிடையாது, அதிசயமும் கிடையாது. அவங்களுக்கு இது புதுசாக இருக்கிறா போல தோணுதுன்னா அது அதிசய லிஸ்ட்டில் சேர்க்கறதுட்டாங்க. அதெல்லாம் அதிசயம்லாம் கிடையாது. இதுதான் விஞ்ஞானம். அதனால் வந்து இதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லார் வீட்டிலும் இருக்குன்னா அவங்க வீட்டில் ஏன் சொல்கிறீங்க? என்ன ஒரு கேள்வி வேணா இருக்கலாம். 3 குழந்தையும் ஒரே இதாக இருந்துருச்சுன்னு வேணா அது வேணா சொல்லிக்கலாம். பட் பேரண்ட்ஸுடைய இது தான் இருக்கும். ம். நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்தாலும் சரி, எங்கள் வீட்டில் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லார் வீட்லேயும் உங்கள் பெற்றோருடைய டேட்டு ஃபேட்டு நம்பர் தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குழந்தையும் உங்கள் டேட்டு ஃபேட்டில் உள்ள தான் உங்கள் குழந்தை இருக்கும். இது காலங்காலமாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் இந்த பிளட் ரிலேஷனுக்கு உண்டான நம்ம சொன்னது, இது சொல்லப்பட்டது எதுக்குன்னாக்கா, இதுக்கு எதுனா மாற்று கருத்தானா, மாற்று கருத்தெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் மாற்று கருத்தோ சொல்யூஷன்லாம் இருக்கும். சிலது நம்ம அதை செய்யக்கூடாதுங்கிறது இருக்கும். எல்லாம் ம். ஒரே பேட்டர்ன்லேயே இருக்குது நினைக்கக்கூடாது. எனக்கு எதனா கொடுத்தா எதாவது கிடைக்குமா, ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. இதுவே சொல்யூஷன் தான். ம். நம்ம காலம் முடிஞ்சு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம புரியாமலே சில விஷயங்கள் கடந்துட்டோம். இப்போ அது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஈஸியாக கடக்காமல் அதை தெரிஞ்சு கடக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அதில் வந்து தேவை உள்ளதை ஃபாலோ பண்ணலாம், தேவையற்றதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு ம். யூஸ் ஆகும். ஓகே சார். கண்டிப்பா வந்து இப்போ வந்து சயின்டிஃபிக் ரீதியா அப்படின்றத தாண்டி ஃபார்மட் நியூமராலஜி ரீதியாகவும் என்ன மாதிரி சிக்கல் வரும், அதை எப்படி சரி செய்யலாம், எல்லாத்த பத்தின தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.